ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு அப்புறம் கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தொட்டியெல்லாம் வந்து பிளேட் வச்சுருந்தோம். ஏன்னா காம்பவுண்ட் வால் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி தொட்டிக்கு வெளியில் இன்னொரு தொட்டி வச்சு அதையும் பாதுகாப்பாக வச்சுருந்தோம். அதுலேயும் நிறைச்சி தண்ணி இருந்துச்சு. ஆனாலும் இதெல்லாம் வந்து எப்போயாவது தான் அந்த வேலை வரும். நம்ம அந்த மாதிரி மழை பெய்கிற நேரங்களில் அதை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா கொசுவும் உற்பத்தி ஆகாது, செடியும் நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி ஊற்றுற வேலை தான் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக கார்டனை போய் பார்க்காம இருந்துட்டோன்னா அவ்வளவுதான், செடி வீணாக போயிடும், கொசுவும் உற்பத்தி ஆகிடும். இன்டோரில் வைக்கிற செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தொட்டிக்கு வெளியில் ஒரு தொட்டி வைக்கணும். அதில் துவாரங்கள் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த தொட்டிகள்லாம் துவாரங்கள் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் தண்ணி உள்ளே தேங்கி இருக்குது. ஆனால் இது இன்டோரில் வைக்காமல் அவுட்டோரில் வச்சதுனால தான் தண்ணி வந்து மழை தண்ணி பட்டு இப்படி தண்ணி இருக்குது. வீட்டுக்குள்ளே வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. மழையில் செடிகள்லாம் அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குது. புதுசாக தொட்டி வாங்கியிருக்கோம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.